இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்களை விடுவிக்க உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். மீனவர்களின் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காணவும் மத்திய அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம். ராமேஸ்வரம் மீனவர்கள் 6 பேருக்கு மார்ச் மாதம் 5ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல். இலங்கை ஊர்காவல்துறை நீதிமன்றம் உத்தரவு. தமிழ்நாட்டிற்கான கல்வி நிதியை விடுவிக்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம். இருமொழி கொள்கையால் தான் தமிழ்நாடு முன்னேறியுள்ளதாகவும் விளக்கம். சூழும் பகைதனில் இருந்து தாய்மொழிகளை காப்போம். உலக தாய்மொழி நாளை முன்னிட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதிவு. அறிவாலயத்தை முற்றுகையிடுவேன் எனச் சொல்லும் அண்ணாமலை தைரியம் இருந்தால் அண்ணா சாலை பக்கம் வரட்டும் என உதயநிதி சவால். அண்ணா சாலையில் எந்த இடத்திற்கு வர வேண்டும் என்று சொல்லுங்கள், தனியாகவே வர தயார் என்றும் அண்ணாமலை பதிலடி. சிபிஎஸ்இ பள்ளியை தான் நடத்தவில்லை என விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் பேட்டி. தங்களது இடத்தில் பள்ளியை தொடங்க உள்ளார்கள் என்பதால் தனது பெயர் பயன்படுத்தப்பட்டுள்ளதாகவும் விளக்கம். அதிமுக உட்கட்சி விவகாரத்தில் தலையிட தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரமில்லை. தேர்தல் ஆணையத்தில் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் பதில் மனு தாக்கல். ஆட்சேபனையற்ற புறம்போக்கு நிலங்களில் 10 ஆண்டுகளுக்கு மேல் வசிப்பவர்களுக்கு பட்டா. அமைச்சரவை கூட்டத்தின் போது முதலமைச்சர் தெரிவித்ததாக வருவாய்த்துறை செயலாளர் அமுதா தகவல். ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் கர்ப்பிணிகளுக்கு 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்க வேண்டும். மருத்துவர்களை நியமனம் செய்ய வேண்டும் என தமிழக அரசுக்கு மாநில மனித உரிமைகள் ஆணையம் பரிந்துரை. சுங்குவார்சத்திரம் சாம்சங் தொழிற்சாலை ஊழியர்கள் 14 பேர் பணியிடை நீக்கம். உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் ஆலை நிர்வாகம் அதிரடி நடவடிக்கை. சிதம்பரம் நடராஜர் கோயிலின் கனக சபையில் அதிக எண்ணிக்கையில் பக்தர்களை தரிசனத்திற்கு அனுமதி அளிப்பதற்கு என்ன திட்டமுள்ளது? பொது தீட்சிதர்கள் தரப்பு அறிக்கையாக தாக்கல் செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. திருப்பரங்குன்றம் சிக்கந்தர் தர்கா வழிபாடு உரிமையை காக்க கோரி ஆர்ப்பாட்டம் நடத்த அனுமதி மறுப்பு. பேரணி மற்றும் ஆர்ப்பாட்டத்திற்கு காவல்துறை அனுமதி மறுத்தது சரியே என்றும் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு. பள்ளி மற்றும் கல்லூரிகளின் பெயர்களில் இடம்பெற்றிருக்கும் சாதி பெயர்கள் நீக்கப்படுமா? தமிழ்நாடு அரசு பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஸ்டெர்லைட் ஆலைக்கு ஆதரவாக எந்தவித போராட்டத்திலும் ஈடுபடக்கூடாது. மீறினால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட காவல்துறை அறிவிப்பு. கனிம வள கொள்ளைக்கு எதிராக புகார் அளித்த சமூக ஆர்வலர் ஜெகபர் அலி கொலை செய்யப்பட்ட வழக்கு. கைதான 5 பேரின் நீதிமன்ற காவலை மார்ச் மாதம் 6ஆம் தேதி வரை நீட்டித்து புதுக்கோட்டை நீதித்துறை நடுவர் நீதிமன்றம் உத்தரவு. எந்திரன் திரைப்பட கதை விவகாரத்தில் இயக்குனர் ஷங்கரின் சொத்துகள் முடக்கம். 10 கோடி ரூபாய் மதிப்பிலான அசையா சொத்துக்களை முடக்கி அமலாக்கத்துறை அதிரடி. கோவை அருகே அறுவை சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட 4 மாத குழந்தை பரிதாபமாக உயிரிழப்பு.
அறுவை சிகிச்சைக்கு முன்பு செவிலியர் இனிமா கொடுத்ததாக உறவினர்கள் குற்றச்சாட்டு. சங்கரன்கோவில் நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு தூய்மை பணியாளர்கள் போராட்டம். ஊதியத்தில் பிடித்தம் செய்த தொகையை நகராட்சி நிர்வாகம் கூட்டுறவு சங்கத்திற்கு செலுத்தாமல் இருப்பதாக குற்றச்சாட்டு. குமரி மாவட்டம் இடைக்கோடு பேரூராட்சியில் டெண்டர் விடுவதில் மோதல். அலுவலக பொருட்களை சேதப்படுத்தியாக 8 பேர் மீது வழக்கு பதிவு. ஓசூர் அருகே சாலையில் நடந்து சென்றவர்களை கடித்து குதறிய வெறிநாய். பள்ளி மாணவிகள் உள்பட 8 பேர் படுகாயம், மருத்துவமனையில் சிகிச்சை. டெல்லி முதலமைச்சராக ரேகா குப்தா முறைப்படி பதவியேற்றுக் கொண்டார். தலைமைச் செயலகத்தில் பணிகளை தொடங்கி கோப்புகளில் கையெழுத்திட்டார். புதிய தலைமை தேர்தல் ஆணையராக பதவியேற்ற கியானேஷ்குமார் குடியரசுத் தலைவருடன் சந்திப்பு. மரியாதை நிமித்தமான சந்திப்பு என தகவல். உத்தரகண்டில் வெளிமாநிலத்தவர் நிலம் வாங்க தடை விதிக்கும் புதிய சட்டம். புதிய சட்டத்திற்கு அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல். தனியார் நிகழ்ச்சியில் யூடியூபர் ஆபாச கருத்து தெரிவித்த சம்பவத்தின் எதிரொலி. சட்ட நெறிமுறைகளை முறையாக கடைபிடிக்க OTT தளங்களுக்கு மத்திய அரசு வலியுறுத்தல். அமெரிக்காவிலிருந்து நாடு கடத்தப்பட்டு பனாமா வந்திருக்கும் இந்தியர்கள் பாதுகாப்பாக இருக்கின்றனர். பனாமாவுக்கான இந்திய தூதரகம் அதிகாரப்பூர்வ தகவல். நான்கு இஸ்ரேலிய பிணை கைதிகளின் உடல்களை செஞ்சிலுவை சங்கத்தினரிடம் ஒப்படைத்தது ஹமாஸ். காசா போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ஒப்படைக்கப்பட்டது. சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளில் 11,000 ரன்களை கடந்தார் இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா. 11,000 ரன்களை கடந்த 4வது இந்திய வீரர் என்ற பெருமையை பெற்றார் அவர். இந்திய கிரிக்கெட் வரலாற்றில் 200 விக்கெட்டுகளை மிக குறைந்த ஒருநாள் போட்டிகளில் கைப்பற்றி முகமது ஷமி சாதனை. குறைவான பந்துகளில் 200 விக்கெட்டுகளை கைப்பற்றி உலக சாதனையும் படைத்து அசத்தல்.